அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடிய அண்ணன் களஞ்சியத்துக்கு மிரட்டல் வந்திருக்குது. அது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா விசிகா அப்படிங்கிற ஒரு ரவுடி கட்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விசிகா கட்சியை வந்து ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு தான் நான் இதுக்கு மேலே வந்து குறிப்பிட போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு அவ்வளோ தூரம் குடைச்சல் கொடுத்து இவனுங்க போய் அவ்வளோ தூரம் ரவுடித்தனம் போய் சண்டித்தனம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு வக்கீல் திருமாவளவன் காருக்கு முன்னாடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தாக்குறது. இந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த கட்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதோட உச்சகட்டமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு களஞ்சியம் பண்ணதுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. போன போட்டு மிரட்டியிருக்காங்க. சரி, எதுக்குடா மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்ணன் களஞ்சியம் இருக்கார்ல, அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு வந்து ரொம்ப வந்து பல உதவிகளை செய்கிறாரு. உண்மையை சொல்ல போனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வர்றதுக்கு காரணத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னா அண்ணன் களஞ்சியம் தான். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏகலவனாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அண்ணன் முத்துப்பாண்டியாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருந்தால் கூட அண்ணன் களஞ்சியம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வர்றதுக்கு காரணம் யாருன்னா அண்ணன் களஞ்சியம் தான். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வர்றதுக்கு நீ என்ன இதுக்கு உதவுற? ஏர்போர்ட் மூர்த்தி சிறையிலே இருக்கணும். அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், அதாவது எலெக்ஷன் முன்னாடி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விசிகா கும்பலுடைய ஒரு திட்டம். அப்போ அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்கினதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா அண்ணன் களஞ்சியம். அப்போ அண்ணன் களஞ்சியம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கும்பல் வந்து களஞ்சியனுக்கு போன போட்டிருக்காங்க. விடிய ஃபோன் போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 20-30 கால் வந்து வந்திருக்குது. ஃபோனை போட்டு அண்ணன் வந்து ஃபோன் எடுத்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ எதுக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு உதவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் தலைவரான திருமாவளவரை வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நீ வந்து அவரை ஆதரிக்கிறியா? அவரை நீ ஆதரிக்காத, அவனை வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விசிகா அப்படிங்கிற கட்சி ஒருத்தரை வந்து மிரட்டுது. கேவலமான ஒரு வேலை வந்து பண்ணுது. திருமாவளவன் அப்படிங்கிறவர் விமர்சிக்கவே கூடாதா? திருமாவளவன் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இல்லை உங்கள் கட்சி என்ன அவ்வளோ என்ன கட்சி உங்கள் கட்சி என்ன அப்படி என்ன திருமாவளவன் என்ன பெரிய ஆள்? அவர் வந்து என்ன நல்லது நாட்டு மக்களுக்கு வந்து பண்ணிட்டாரு? திருமாவளவனால் இதனால் இந்த நன்மை நடந்திருக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்று கூட கிடையாது. திருமாவளவன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு 6 சீட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண கட்சி. அந்த கட்சி அவ்வளோதான். அந்த கட்சிக்கு மரியாதை. அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை நோக்கி விமர்சனம் வச்சுச்சுன்னா 15 நிமிஷம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வைப்பாங்க, அவ்வளோதான். அதாவது அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் வந்து சொல்லிடுறாருங்க, திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குது, நம்ம வந்து திமுக அடித்தா இடையில வந்து விழுகிறார் நம்ம பண்ண திருமாவளவன், இதுக்கு மேலே அண்ணன் தம்பிலாம் பார்க்கக்கூடாது, திருமாவளவன் நம்ம திருப்பி வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஹுமாயூன் வந்து சொல்கிறார். உடனே இந்த விசிகா கும்பல் என்ன பண்ணுது, இந்த ரவுடி கும்பல் என்ன பண்ணுதுன்னா நேராக போய் அன்னை கல்லூரி அவருடைய காலேஜ் முன்னாடி போய் நின்றுட்டு காம கொடூரன் யார்? ஹுமாயூன் வந்து காம கொடூரனா? இவங்க என்ன வேணால் வாயில் இவங்க யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம். கெட்ட வார்த்தையை ஆபாசமாக இழிவாக ஒருத்தர் வந்து இவங்க ஒன்றுமே சொல்லங்க, சாதாரண தான் சொன்னார். இதுக்கு மேலே திருமாவளவனே சேர்த்து நம்ம அடிக்க வேண்டியதான், நம்ம திமுக மனுஷா இடையில வந்து விழுகிறாரு, இதுக்கு மேலே அண்ணன் தம்பிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னு அவ்வளோ ஆபாச தாக்குதல், அவ்வளோ கேவலமான தாக்குதல். உன் காலேஜை நாங்கள் அடிச்சிடுவோம் உடச்சிடுவோம், நீ என்ன முஸ்லீமு, நீ என்ன முஸ்லீம்னா பெரிய பருப்பா, முஸ்லீம் பேரை சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அந்த சங்கி பயல்களோட பேசுகிறது தான் இந்த விசி கும்பல் அப்படிங்கிறது. கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கும்பல். அந்த கும்பலோட வேலை இந்த நடந்திருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த திருமாவளவன் போன்ற நபர்களை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. திருமாவளவன் நம்ம பேசாம முட்டை தான் காரணம். மெயினான சீமானு மெயினாக காரணம் சீமானு தான். திருமாவளவன் பேசாம விட்டு அவர் எங்கள் நோன்னேன் சொல்ல சொல்லி சீமானன் அப்படி சொன்னார்னா இனிமேல் சீமான பேச்சை நம்மளாம் கேட்கக்கூடாதுங்க. திருமாவளவன் திருப்பி தோல் உடிக்கணுங்க. வரலாற்றில் திமுக வந்து துரோகம் பண்ணிடுச்சு, காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது கூட இருந்தே அதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது, அதுக்கு வழிவகுத்தல் ஒருத்தர் தானே திருமாவளவன். அப்போ அந்த திருமாவளவன் நம்ம பேசித்தான் ஆகணும். நேற்றைக்கு கூட பாருங்கள், அந்த முத்துக்குமார் விஷயம்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது எல்லா பக்கமும். இவர் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு, என்னுடைய உடலை வந்து நீங்கள் ஆயுதமாக வச்சுக்கோங்க, ஆயுதமாக வச்சு போராடுங்க அப்படின்னு. அந்த உடலை வந்து இது பண்ணக்கூடாது, புதைக்கக்கூடாது, எரிக்கக்கூடாது. அப்போ அதை வச்சு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா, ஏன்னா ஒரு இறந்த உடல் இருந்துச்சுன்னா அதன் மூலிமா போராட்டம் வீரியமாகும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிச்சு. அதுவும் டேரக்டர் ராம் வந்து எனது சாட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. திருமாவளவன் என்ன வேலை பார்த்தாரு, டக்குன்னு அன்னைக்கே இது பண்ணியிருக்காங்க, அன்னைக்கே புதைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் துரோகம் பண்ணால் இந்த துரோகி தான் திருமாவளவன். திருமாவளவன் மோத்திரம் நம்ம திருப்பி மேலும் கிழிக்கணுங்க. நம்ம வந்து கிழிக்கலை, நம்ம திருமா பற்றி பேசலாம், எங்கள் அண்ணன் இருந்தோம்னா திருப்பி ஏறி வந்து இப்போது காங்கிரஸ்காரன் நம்மளை பற்றி பேச மாட்டான், திமுககாரன் நம்மளை பற்றி பேச மாட்டான். அதே மாதிரி மற்ற கட்சி ஏன் திருமா மட்டும் நம்மளை பேசுகிறாரு, ஏன் திருமா மட்டும் பேசுகிறாருன்னா அஜெண்டா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பல கோடிகளை திமுக இறக்கியிருக்கு திருமாவளவனுக்கு, விட்டுருக்கு. ஏன்னா திருமாவளவன் பொறுத்தவரை வந்து அவருக்கே தெரியும், தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டை வந்து இருக்கணும், திராவிடம் அப்படிங்கிறது இல்லாத ஒன்று தெரிஞ்சால் கூட எதனால கடிக்கிறாரு சீமான கடிக்கிறாருன்னா
காசு பல கோடி ரூபா காசை கொடுத்து தேசிய தலைவர் வந்து நீங்கள் தப்பாக பேசுங்க, 14 பேர் அவர் இது பண்ணி விட்டார், சாதி அங்கே இருந்துச்சு, சாதி வந்து அங்கே இலங்கையில் இருந்துச்சு, அது இவர் பார்த்தாரா, இவர்கிட்ட மட்டும்தான் தேசிய தலைவர் சொன்னாராம். அப்போ எவ்வளோ அதில் வந்து வடிகட்டின பொய்யை பேசக்கூடிய ஒரு பொய்யரை தான் திருமாவளவன் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நல்லா தெரியுதா. அது மாதிரி தான் சோழ மன்னர், சேர மன்னர், பாண்டிய மன்னர்களை எள்ளி நகையறாப்புல. அதான் நம்ம அண்ணன் மருத்துவர் கார்த்தி இருக்கார், அவர்கிட்ட நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்ததை பற்றி பேசுவியா அண்ணன்? சரி, ராஜராஜ சோழன் வந்து பிராமண அடிமை, பார்ப்பன அடிமை, எல்லாம் பார்ப்பன அடிமைன்னு சொல்கிற. அப்புறம் நாயக்கர் என்ன, இவங்க ஒரு மடங்குனா நாயக்கர் ஆட்சியில், அது திருமலை நாயக்கர் ஆட்சியில், கிருஷ்ணதேவர் ஆட்சியில் 5000 மடங்கு, 1500 மடங்கு தமிழை வந்து கோயிலை விட்டு வெளியேற்றின, சுத்தமாக வெளியேற்றினது யாரோட ஆட்சியில்? நாயக்கர் ஆட்சியில். அதை சொல்கிறதுக்கு வந்து இவருக்கு துப்பு இருக்கா? இவர் வந்து சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டார்? அப்போ இவர் யாருக்கான அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா முழுக்க தெரியுது, இவர் பிறமொழியாளருக்கு உண்டான அரசியலை பண்ணுறாரு, திராவிடருக்கு உண்டான அரசியல் பண்ணுறாரு. திராவிட தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரும்ப. அதனால பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, இஷ்டத்துக்கு இந்த வன்னியரசு போன்றவர்களாம் இன்றைக்கி கூட பதிவு போட்டிருக்காங்க, சீமான் ஆர்எஸ் சங்கி. ஏன் ஆர்எஸ் சங்கி சீமானை வந்து புத்திர குத்திக்கிட்டே இருக்காங்க? என்ன தேவை இருக்குது இந்த வன்னியரசுக்கு? என்ன தேவை இருக்குன்னா பணத்தேவை இருக்குது. நம்ம வந்து என்ன தேவை இருக்குன்னா பணத்தேவை இருக்குது. சீமான் அவர்களை நீ கெட்ட தப்பாக எழுது, ஆர்எஸ்எஸ் சங்கி குங்கி அந்த மாதிரி எழுது, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் தான் இந்த விசிய கும்பல். ஆல்ரெடி பல பஞ்சாயத்து ஒரு கடையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்கா வந்து அவங்க மட்டும் தான் இருக்காங்க, ஒரு பர்னிச்சர் கடையில் ஒரு 4 சிறுத்தைகள் போயிட்டாங்க, போய் எங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஓனர் வந்து வெளியே போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னால் கூட அந்த சிசிடிவி கேட்சியில் வருது, அந்த அக்கா வந்து தப்பாக பேசி நாங்கள் வந்து கேட்டே இருக்கோம், நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த பொறுப்பில் இருக்கேன், எங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் வந்து அந்த விழா நடத்தணும், இந்த விழா நடத்தணும், எங்கள் தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, போகிற இடத்துல ரவுடித்தனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அண்ணன் ஏர்போர்ட் முடித்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் களஞ்சியத்துக்கு. இதை அண்ணன் சீமான் மெயினாக கண்டிக்கணும். சும்மா நான் அப்போ கூட நான் வந்து கோவப்பட்டேன், இந்த உடவன் தமிழர் பிரியகுமார் வந்து அண்ணன் சீமானை பற்றி பேச முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி, திருமாவளவன் முறைச்சா நானே இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவன் நான் பிரியகுமாரை நானே அப்போ வந்து இது பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது சீமானை வாய் கொஞ்சம் குறைக்கணும். திருமாவளவனுக்கு செம்பு தூக்கிட்டு உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகுது மக்களே. திருமாவளவன் வந்து அந்தளவுக்கு ஒருத்தே இல்லை. ஐயா ராமதாஸ் சொல்கிறோம்னா ஏன் அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் பிஜேபியோட போட்டோம், ஆர்எஸோட போட்டு எங்கிட்டோ போட்டோம், அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன? இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுறது, நம்மளே இது பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம ஆதரிக்கணுமா? நம்ம அண்ணன் சீமானை ஆதரிக்கணுமா? சீமானை எப்படி கொச்சையாக பேசுகிறாங்க? சீமான தாய் அந்த கோவை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சல்லி பேசுது, அதே மேடையில் உட்காந்துருக்காரு. குருமூர்த்திக்கு சீமான் அண்ணன் இது அந்த லெட்ரு, அந்த அதாவது பிளட் சர்டிஃபிகேட் வந்து குருமூர்த்தி கொடுத்துட்டான்னு சொல்லும் போது திருமாவளவன் அதே மேடையில் உட்காந்துருக்காருங்க. இப்படி இதே வார்த்தையை நாளைக்கு திருமாவளவனை பார்த்து இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? என்ன இது? அப்போது சீமானை விமர்சித்தா சீமானை விமர்சிட்டு பண்ணு, சீமான் தாயை வரை விமர்சிக்க வரை வச்சு வேடிக்கை பார்க்குறது, அப்புறம் இந்த யூடியூப் போட்டு வச்சு அதரும் போன வச்சு இந்த வேட்டை நாய்கள்லாம் இருக்குல்ல, திமுக வாடகை வாய்களை அவங்களெல்லாம் வளர்க்குறது யாருன்னா திருமாவளவன். இன்றைக்கி அதோட உச்சம் தான் இது நடந்திருக்குது. இதை நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாம் கண்டிங்க. இந்த நேரத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து அவர் ஆல்ரெடி உடம்புல வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத நான் போன வீடியோலே வந்து சொன்னேன், உங்களுக்கே தெரியும். 120 நாள் சிறைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் அவர் வெளியே வந்து ஒரு மூச்சு விட ஒரு சூழ்நிலையில் அடுத்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க. அவரை எப்படா நீ வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறாங்கன்னா இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.